ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி Jan 1 எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது நியூ இயரே முடிஞ்சிட்ருக்கோம். உங்கள் நியூ இயர் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் நியூ இயர் எப்படி போச்சுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கே போகிறேன்னு தெரியாமலே தான் கிளம்பணும். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, பாதி தூரம் போகிறோன்னா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி காட்டுசெலி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் ரஷ்ஷாக தான் இருக்கும். சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போனோம். என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு பிளான் தான். பட் பீச்சில் செம்ம ஜனம் இருக்கும்ன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கும் குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கிட்டு கம்மியாக தான் வாங்கணும். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றனால அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நிறுத்திட்டு போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க. புளிசாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு. பெரியபாளையம் வந்துட்டோம். பெரியபாளையத்தில் கூட பயங்கர ரஷ்ஷு, டிராஃபிக் ரொம்ப இருந்தது. அங்கெல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்காது. பட் இன்றைக்கி செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி பெரியபாளையத்துக்கு போகலான்னு பார்த்தாலும் அங்கேயும் செம்ம ஜனம். ஸோ நம்ம போக வேண்டிய கோவில் வந்து கிராஸ் பண்ணி போனோம். ஸோ நீட்டாக போனோம். அதனால் நாங்கள் பெரியபாளையம் சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து அந்த ரோட் திரும்ப போகிறோம். திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் கோவில் வரும். நாங்கள் வந்து எங்களுக்கு ரூட் தெரியாது, அதனால் மேப் பார்த்து தான் போனோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஜனமே இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனால் கோவிலில் பார்த்தா செம்ம ஜனமாக இருந்துச்சு. அதனால் அப்படியே யூட்டன் போட்டு வந்துட்டோம். வர வழியில் இளநீ குடிச்சிட்டு ஜம்முன்னு போயிட்டோம். சரி ஓகே, அங்கே தான் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துக்கோட்டை வழி தான் வந்தோம். அங்கே ஒரு பைரவர் கோவில் இருக்குது. அங்கேயாவது போகலான்னு பார்த்தா அங்கேயும் சமாளிச்சேன். ஒன்றுமே பண்ணாமல் வண்டியை பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும். என் பசங்க தூங்கலை. அதுக்கப்புறம் ஊத்துக்கோட்டை ரோட் பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருவள்ளூர் ரூட் வந்துட்டு ஒரு எங்கே பார்த்தாலும் செம்ம ரஷ்ஷு. சாப்பிட்றதுக்கும் ரஷ்ஷாக தான் இருக்குது. கோல்டாக ரஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தா அப்புறம் எங்கள் ஊரில் வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் தந்துருக்காங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. எங்களை மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா? காரில் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கேயுமே போகாமல் சாப்பிட்டு மட்டும் வீட்டுக்கு போகணும். ஸோ இப்படி தான் என்னுடைய நியூ இயர் முடிஞ்சது. உங்களோட நியூ இயர் எப்படி முடிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.